ரீசெண்டா இந்த ஒரு வீடியோ தீயா பரவிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு பக்கத்துல பெண்ணாகரம் அப்படின்ற வனப்பகுதியை சேர்ந்த ஒரு கிராமம் தான் வேப்பமரத்து கொம்பு. அந்த பகுதியில் உள்ள காவிரிக்கரை ஓரத்துல மலைப்பகுதியில் வாழக்கூடிய அந்த பூர்வக்குடி மக்களோட வீடுகளை அடிச்சு நொறுக்கிறதாகவும் அதை தட்டி கேட்க போன மக்களையும் அடிச்சு துரத்துறதாகவும் இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வீடியோவை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப வெறியாச்சு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களாம் பூர்வக்குடி மக்கள் 5 தலைமுறையா அங்க வாழ்றவங்க, அவங்கள நீங்க எப்படி துரத்தலாம்? அப்படித்தான் நானும் கோவத்துல இருந்தேன். ஆனா மேட்ரு என்னன்னா, அவங்களாம் பூர்வக்குடியினர் கிடையாதான். கொஞ்சம் சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த காவிரி ஆத்தங்கரையில மீன் பிடிக்க போனவங்க அங்கனக்குள்ளேயே வீடு கட்டி குடியிருந்துறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆக்கிரமிச்சு கட்டின வீடுகள் யானைகள் போய் வர வழித்தடத்துல கட்டியிருக்காங்க. அதனால யானைகள்லாம் ஊருக்குள்ள கிளம்ப ஆரம்பிச்சு. இதை தடுத்து நிறுத்த நீதிமன்றத்துல இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அவங்கள வீடுகளை அகற்ற சொல்லி. அதுலயும் குறிப்பா கிருஷ்ணன் அப்படின்றவர் ரொம்ப இடத்தை ஆக்கிரமிச்சு வீடுகள் கட்டி அவர் மேலதான் அந்த ஆக்கிரமிப்பு வழக்கே போட்டிருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணன் அப்படின்றவர் பூர்வக்குடியே கிடையாதான். அவருக்கு பெண்ணாகரத்துல வீடு, நிலன், புலன் எல்லாமே இருக்கு. சரி, அப்புறம் இந்த வீடியோ தீயா பரவுதுன்னு யோசிக்கும் போதே ஒரு விஷயம் ஸ்ட்ரைக். மணிப்பூரை கம்பேர் பண்ணி இந்த வீடியோ வைரல் ஆகுதுன்னா யாரு பரப்பியிருப்பான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க.